நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உள்ளமாற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என் இயேசுவை என்னுள்ளளவும் நேசிக்கிறேன் உள்ளமாற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என் இயேசுவை என்னுள்ளளவும் நேசிக்கிறேன் அன்னாளை நேசிக்கிறேன் ஆகாரை நேசிக்கிறேன் அன்னாளை ஆகாரை நேசிக்கிறேன் அநாதையான என்னை நேசித்து அரவணைத்தேன் அநாதையான என்னை நேசித்து அரவணைத்தேன் உள்ளமாற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என் இயேசுவை என்னுள்ளளவும் நேசிக்கிறேன் யோசேப்பை நேசிக்கிறேன் யோவானை நேசிக்கிறேன் யோசேப்பை யோவானை நேசிக்கிறேன் பாவிகளை நேசிக்கவே பரிசுத்தமாய் மாறினே பாவிகளை நேசிக்கவே பரிசுத்தமாய் மாறினே உள்ளமாற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என் இயேசுவை என்னுள்ளளவும் நேசிக்கிறேன் மண்ணுலகை ரட்சிக்கவே தன் தேவன் தந்தீரையா மண்ணுலகை தன் தேவன் தந்தீரையா என்னையும் நேசிக்கவே ஜீவபலியானீரையா என்னையும் நேசிக்கவே ஜீவபலியானீரையா உள்ளமாற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என் இயேசுவை என்னுள்ளளவும் நேசிக்கிறேன் 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 உள்ளமாற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என் இயேசுவை என்னுள்ளளவும் நேசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த சிலுவை தியானத்தின் நாளில் கூட எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் போததற்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், இயேசுவுக்கு ஏன் சிலுவையின் பாடுகள், அதன் முடிவு என்ன? சப்ஜெக்டு கொஞ்சம் பெருசு தான், ஆனால் நேரம் கொஞ்சம் கம்மி தான்.
ஆனாலும் நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று விசுவாசத்துடன் நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன். முதலாவது சிலுவை என்றால் என்ன? ஏன் இந்த சிலுவை பற்றி சொல்கிறேன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஆழத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். ஏன்னா பாடுகளுடைய ஆழத்தை புரிந்தால்தான் அவன் ஏன் மரித்தார் என்று நம்ம அதை யோசிக்கும் போது அதனுடைய வருத்தம் நமக்கு தெரியும். முதல்ல சிலுவை என்றால் என்னென்னா, நம்ம சிலுவையில் எங்கே பார்ப்போம்? முதல்ல சர்ச்சு மேலே பார்ப்போம், இல்லைனா வீட்டு கேட் முன்னால் வச்சுருப்பாங்க, இல்லைனா வண்டி முன்னால் வந்து வைத்திருப்பாங்க. ஒரு ப்ளஸ் டைப்பில் போட்டால் அது சிலுவை இல்லையா? ஆனால் சிலுவை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால், பண்டைய ரோமர் ஆட்சியில் இந்த கொலை குற்றவாளிக்கும் தண்டிக்கப்படுவதற்காக ஒரு 5 தண்டனை வைத்திருந்தார்கள் அவர்கள். முதலாவது கல் எறிந்து கொள்ளுவார்கள். அதாவது கூட்டமாக சேர்ந்து அவனை மரத்தை கட்டி வைத்து கல் எறிந்தே அவனை கொன்று விடுவார்கள். இது முதல் தண்டனை. ரெண்டாவதாக மிருகங்களுக்கு இரையாக போட்டுருவாங்க. அப்போது அந்த கொடூரமான மிருகங்கள் என்ன பண்ணவனே சாப்பிட்டு அவனை கொண்டு விடும். இது ரெண்டாவது. மூன்றாவதாக அக்னி சூளையில் தூக்கி போட்டுருவாங்க. அக்னி சூளையில் போடும்போது அது எரிக்கிற அக்னினாலே அது வெந்து மனிதன் இறந்து போவான். நான்காவதாக வாளால் அறுத்து கொல்லப்படுவார்கள். வாளால் 2 துண்டாக அறுக்கும்போது அப்போவே அந்த ஜீவன் அங்கே போய்விடும். ஆனால் 5ஆவதாக அந்த நாட்களில் ரோமபுரி ஆட்சியில் மரண தண்டனை சிலுவையில் அறைது ஒரு மரண தண்டனையாக இருந்தது. அந்த மரண தண்டனை தான் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மரண தண்டனை பார்க்கும்போது இது இருக்கிறதுலே 5லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை அறையில் தான் ஒரு உச்சபட்ச தண்டனையாக இருக்கிறது. நாம் ஜஸ்ட்டு யோசித்து பார்ப்போம், சிலுவையில் தேவன் அறைந்தார்கள், சிலுவையில் தேவன் அறைந்தார்கள் என்று. நாம் இப்போ பார்க்குற அந்த பிக்சர்லாம், அந்த பேஷன் ஆஃப் காடு, இந்த குறிப்பிட்ட படத்தில் நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார். ஆனால் அப்படியாக அல்ல. அப்போது ஒரு நல்ல கேமரா இல்லை, செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃபோன் இல்லை, அதனால் எந்த படமும் நம்மக்கிட்ட ஒரு தெளிவான படத்தை காட்டப்படவில்லை. அப்போ இயேசு சிலுவையில் தொங்கும்போது அந்த கரெக்டான படம் நமக்கு தெரியாது. அவர் முகங்கள் எப்படி சேதப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு கொடூரமான அந்த சிலுவை மரணம். எப்படின்னா, அந்த சிலுவையில் அடிக்கும்போது இந்த கையும் காலும் தான் அடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, பசி தாகம் இருக்கும், வெயிலில் இருக்கணும். அந்த சிலுவைனா உடனே ஜீவன் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக ரத்தம் வடிய தான் அந்த ஜீவன் போகும். அப்போ கொடுமைப்படுத்தி சாவடிக்கிற மாதிரி ஒரு தண்டனை அது. ஏன்னா அந்த இடத்துல நிற்கும் போது வரவங்க போகிறவங்களாம் கேவலம் பேசுவாங்க. நம்ம கௌரவத்தை குலைத்து கொல்லப்படுவது தான் சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்து தான் தேவனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, சிலுவையை ஒரு அலங்கார பொருளாகவோ, ஏன்னா சைல்டில் டாலர் போட்டு தான் சிலுவை போட்டுருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துவ தாலி என்றாலே அது சிலுவை தாலியாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சிலுவை நம்ம அலங்கார பொருளாகவோ இல்லை அடையாளப்படுத்துறதுக்காகவோ அதை பயன்படுத்துகிறோம். அப்படி அல்ல. அந்த சர்ச்சை மேலே ஏன் சிலுவை வைக்கிறாங்க? சிலுவை ஏன் நமக்கு இப்போ காட்டப்படுகிறது என்றால், இந்த சிலுவையில் தான் நமக்காக ஒருவர் மரித்தார், இந்த சிலுவையில் தான் நமக்காக ஒருத்தர் ஜீவனை விட்டார், இந்த சிலுவையில் தான் நமக்காக ஒரு பாடுபட்டார் என்று நாம் சிலுவை குறித்து தியானிக்கணும். சிலுவை குறித்து என்ன நமக்கு வர வேண்டும், அதுக்காகத்தான் சிலுவை வைக்கப்பட்டது. சிலுவைனா அந்த ஒரு சிலுவை தான் சிலுவை இல்லை, 9 வகையான சிலுவைகள் அப்போ இருந்தது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அதாவது ஒரு கம்பம் நேராக நிற்க வைக்கப்பட்டிருக்கும், குறுக்கு கம்பம் மட்டும் சுமந்து வருவார்கள், அவங்களை தூக்கி அப்படியே அடித்து வச்சுருவாங்க. அது ஒரு சிலுவை. சிலுவை ஹைட்டு கம்மியாக இருக்கும், முட்டி போட்டு 2 கையை மட்டும் பிரித்து அடிச்சிடுவாங்க, அப்படியே போட்டு ஒரு சிலுவை இருக்கும். அப்புறமா T டைப்பில் ஒரு சிலுவை இருக்கும், அப்போ X டைப்பில் ஒரு சிலுவை இருக்கும். அதுபோல் நிறைய சிலுவைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படும் போது அந்த காலகட்டத்தில் 3 சிலுவையை பயன்படுத்தினார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த சிலுவை தான் இயேசு தண்டிக்கப்பட்டார். எனவே சிலுவை நம்ம ஒரு அலங்கார பொருளாகவோ இல்லை நம்மளை அடையாளப்படுத்துக்கு பயன்படுத்தாதபடி தேவனுடைய பாடுகளை நம்ம நினைக்கிற பொருளாக அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசுவின் பாடுகள். இந்த பாடுகள் என்னென்னா, முதலாவது அவருக்கு முள்முடி வைக்கப்பட்டது. நீங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகும்போது, அப்போது தேசாதிபதியின் போர்ச்சகவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையை கொண்டு போய் போர்ச்சகவரின் கூட்டம் முழுவதையும் அவருக்கு கூடி வர செய்து அவர்கள் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் அவர் முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த முள்முடியை தலை வைக்கிறாங்க. அதாவது ஒரு 33 வயது வாலிபனை அந்த அரண்மனையில் கொண்டு போய்
அந்த இடத்துல எல்லா போர் சேவர்களையும் கூடி வர செய்துன்னு சொல்கிறாங்க. இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 600 போர் சேவர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்களாம். அந்த இடத்துல இயேசுவை நிர்வாணப்படுத்தி வேறு திசை மாற்றி அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணி அந்த முள்முடியை வைத்தார்கள். அந்த முள்முடியை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 17 முள் இருக்குமா. அந்த ஒவ்வொரு முள்ளும் ஆழமான முள்ளாய் உள்ளே குத்தி கொண்டு இருக்குமா. வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அந்த முள் குத்துனதுனால சில வல்லுநர் சொல்கிறாங்கன்னா ரத்தம் வடிந்து கொண்டு கண்ணில் ரத்தம் வடிந்து கொண்டதே இருந்துன்னு சொல்கிறாங்க. சில வேத வல்லுநர் சொல்கிறாங்க கண்ணே வந்து கீழே தொங்கிக் கொண்டு இருந்துன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முள்முடியை தான் தேவன் சுமந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக பிலாத்து வந்து அவர் வாரினால் அடிக்கப்பட்டான். அப்போது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் என்று வசனம் சொல்கிறது. இந்த வாருக்கும் சாட்டைக்கும் வித்தியாசம் உண்டு. சாட்டையில் அடிப்பது வேறு, வாரினால் அடிப்பது வேறு. உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். நமக்கு ஒரு போன வருஷம் ஒருத்தர் டெமோ காமிச்சார், சாட்டையினால் அடிக்கப்படுது என்ன தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு அரசியல் தலைவர் செய்தி காட்டினார். ஆனால் அந்த சாட்டை அல்ல, இது வார். அந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டால் செய்யப்பட்டிருக்கும். அதில் வந்து 9 வார்கள் தனித்தனியாக பிரிந்திருக்கும். அந்த 9 வாரிலையும் இரும்பு பால் இருக்கும், அல்லது கூர்மையான எலும்பு இருக்கும், உடைக்கப்பட்ட கண்ணாடி துகள்கள் இருக்கும், இல்லைன்னா பற்கள் இருக்கும். இப்படியாக அந்த வார் இருக்கும். அடிக்கும்போது அந்த வார் போய் உடம்புல பதிந்து அது இழுக்கும் போது சதையை பீத்து கொண்டு வரும். அப்படியான தேவன் அந்த 40 முறை அந்த வாரினால் அடிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அதாவது இயேசு வந்து ஒரு தொழுமத்தை வாரினால் அடிக்கப்படும் போது ஒரு தொழுமத்தை கட்டி வைத்துடுவாங்க. இந்த தொழுமத்தை கட்டி வைத்து விட்டு 2 பக்கம் மாறி மாறி அடிப்பாங்க. அப்படி அடிக்கப்படும் போது அந்த வார் வந்து சதையை பித்து கொண்டு வரும். நீங்கள் 40 முறை வாரினால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு பிளைன் முதுகில் இப்படி தான் முதுகு இருந்திருக்கும். முதல்ல அடிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அடி அடிக்கப்படும் போது எப்படி இருந்திருக்குன்னா இப்படி அடிக்கப்பட்டிருக்கும். அதாவது 9 பட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படியே அடித்துக்கொண்டே வரும்போது மிடில் அடிக்கும் போது பார்த்தா இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனால் 40 அடி அடிக்கும்போது முதுகு ஃபுல்லாகவே காயங்களாக இருந்திருக்கும். அல்லேலூயா. 40 × 9 போட்டிங்கன்னா 360 முறை சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. 150 ஆழமான காயங்கள் அவர்களை ஏற்பட்டிருக்கும் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார். அப்படியாய் தேவன் வாரினால் அடிக்கப்பட்டார். மூன்றாவதாக அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. சொன்னால் நம்ம யோவான் 20:25 தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தோமா வந்து அவர் கைகளில் அடிக்கப்பட்ட ஆணி காயத்தை நான் கண்டு அறிவேன், நான் அப்போ தான் நம்புவேன்னு சொல்கிறான். அதுபோல் தேவன் கையில் ஆணிகள் அடிக்கப்படும். கையில்னா கூட உள்ளங்கையில் ஆணி அடிக்க மாட்டாங்க. அதாவது இந்த மூட்டில் தான் ஆணி அடிக்கப்படும். ஏன்னா இங்கே அடிக்கப்பட்டால் அந்த பாடி வெயிட்டில் அதுக்கு அது கிழிஞ்சு விழுந்துடும். அதனால் இந்த முட்டிக்கையில் தான் அடிக்கும்போது 2 எலும்புக்கும் இடையில் இரத்த குழாய் பாதிக்கப்படாதபடி அந்த ஆணி அடிக்கப்படுமா. ஏனென்றால் இரத்த குழாய் பாதிக்கப்பட்டதுன்னா சீக்கிரமாக ரத்தம் வந்துடும், சீக்கிரமாக உயிர் போயிடும். அதனால் இரத்த குழாய் பாதிக்கப்படாதபடி அது அந்த ஆணி அளவு பார்த்திங்கன்னா அதாவது 3/4 இன்ச்சு டயமீட்டர், 8 இன்ச்சு அகலமாக, 1/2 அடிக்கு மேலே உள்ள ஆணி. அந்த ஆணி தான் இயேசுவின் கைகளில் அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போல் கால்களிலும் அதே ஆணியில் தான் அடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 5வது பார்த்தீங்கன்னா அவர் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டது. நீங்கள் யோவான் 19:34 வாசிக்கும் போது, ஆகிலும் போர் சேவகளில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இப்படியாய் தேவன் தாமே 5 காயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவின் உடம்பில் கிட்டத்தட்ட 5480 காயங்கள் இருந்தது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். உடம்பில் சுத்தமாக ரத்தமே இல்லை. அதாவது 5.5 லிட்டர் ரத்தமும் பகுதியாய் வடிந்து தேவன் தாமே ஜீவனை விட்டார் என்று அந்த பாடுகள் குறிக்கிறது. 3ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் 6 மணி நேரம் தேவன் சிலுவையில் தொங்கி நமக்காக ஜீவனை விட்டார். இப்போ நான் டாபிக் வரேன், இயேசு ஏன் சிலுவையில் பாடுபட்டார். அல்லேலூயா. இப்போ நமக்கு அந்த வழி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த படம் போட்டு காமிச்சா கொஞ்சம் நல்லா விளங்கும்னு நினைத்தேன். 2வது இயேசு ஏன் சிலுவையில் பாடுபட்டார் என்றால், எபேசியர் 2:13 வாசிக்கும் போது 13லேருந்து 14 வரைக்கும், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திராத்தரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திராத்தரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திருத்தாரையும் ஒரு சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா.
முதலாவது தேவன் நமக்கு எதற்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்தார் என்றால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள இடையில் இந்த ஒரு பகையாக இந்த சுவரை தேவன் உடைத்தெறிவதற்காகத்தான், அந்த பகையை கொல்வதற்காகத்தான் தேவன் சிலுவையில் பாடுபட்டார். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கு நமக்கும் ஒரு பிரிவினையும் ஒரு பகையும் உண்டாக நின்றது. அதை சாத்தான் பெருசாக்கி கொண்டே போய்கொண்டே இருந்தான். அதனால்தான் தேவன் இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த பகையை உடைத்தெறிந்தார். இரண்டாவதாக இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். எதற்காக பாடுபட்டார் என்றால், கொலேசியர் 1:14 வாசிக்கும் போது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 5:6 வாசிக்கும் போது, அன்றியும் நாம் பலனற்றவராக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. இரண்டாவதுக்காக நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கும்பதற்காகவும் அக்கிரமங்களிலிருந்து மீட்பதற்காகவும் தேவன் நமக்காக பாடுபட்டார். நாம் அதாவது மனிதன் அந்த ஆதாம் காலத்தை முடிந்து நோவா காலத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா, நோவா காலத்து ஒரு அழிவை உண்டு பண்ணினார். நோவாவுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் நம்ம வம்சாவளியில் படுத்தி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் கொஞ்சம் திருந்துவாங்க, ஒரு நியாயாதிபதி உண்டு பண்ணுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போயிட்டு விபச்சாரங்கள் அதாவது விக்கிரங்கள் வணங்கி கொண்டு அடிமை அதாவது பாவங்கள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க. அதனால் தான் தேவன் தாமே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம மீட்கும் பொருளாய் தேவன் நமக்காக சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக பாவங்களின் அக்கிரமங்கள் நம்ம மீட்கும்படியாக தேவன் சிலுவையில் மரித்தார். மூன்றாவதாக கலாத்தியர் 3:13 வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய முன்பிதாக்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக நமக்கு வந்த சாபத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணத்தக்கதாக தேவன் தாமே சிலுவையிலே பாடுகளை சுமந்தார். தேவன் மூன்றாவதாக சாபத்தை நீக்குவதற்காக சிலுவையிலே அவர் பாடுகளை சுமந்தார். நான்காவதாக 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகவும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரோமர் 4:25 வாசிக்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. பாவமான நம்மை நீதிமான்களாக்கப்படுவதற்காகவே தேவன் சிலுவையிலே பாடுகளை சுமந்து அவர் மரித்தார். ஐந்தாவதாக ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாக இருந்தோம், இயேசு சொன்னதை ஆதாம் கேட்கவில்லை, நோவாவுக்கு பிறகும் ஜனங்கள் கேட்கவில்லை. நாம் பாவிகளாக இருந்தும் அவர் நம்மேல் அன்பு வைத்ததினால்தான் தன் சொந்த குமாரனை இங்கே பூலோகத்துக்கு அனுப்பி அந்த குமாரனை சிலுவையில் அறைந்து அந்த பாவத்தை நிவர்த்தியாக்கினார். ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு தான். எனவே ஐந்தாவதாக நம்மேல் வைத்த அன்பினாலே தேவன் சிலுவையிலே பாடுபட்டார். ஆறாவதாக கொலேசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புராவிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆறாவதாக நமக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே பலியாயினார். அவர் தன் பரிசுத்தமான இரத்தமாக இருந்தாலும் ஒரு குற்றமாக அறியாத தேவனாக இருந்தாலும் நமக்கு தேவ சமாதானம் உண்டாக்க வேண்டும் என்று அவர் சிலுவையிலே மரித்தார். ஏழாவதாக கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்ம இந்த உலக மனுஷனாக இல்லாதபடி உலக பிரபஞ்சத்திலே நம்ம போய் அடிமைப்பட்டு கிடக்காதபடி அந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதாய் தேவன் தாமே இந்த சிலுவை சுமந்து மரித்தார். அல்லேலூயா. ஒன்பதாவதாக 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்த எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அல்லேலூயா. 9ஆவதாக நாம் உலகத்தானவே இல்லாதபடி நமக்காக ஒருத்தர் உயிர் விட்டார், நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார் என்று அந்த தேவனுக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும். உலகத்துக்கு மனுஷனை சாகடித்து ஆவிக்குள்ள மனுஷனை வாழ்வதற்காக அவர் நாம் பிழைத்திருப்பதற்காக அவருக்கென்று பிழைத்திருப்பதற்காகவே அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. 9ஆவதாக எபிரேயர் 2:14-15 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தினத்துக்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியே ஆனார். அல்லேலூயா.
9வதாக பிசாசனை அழிக்கும்படியாகத்தான் தேவன் மரணத்தில் சிலுவை மரணத்தில் இருந்தார். அதாவது பிசாசனை அழிக்கும்படிக்கும் மரண பயத்திலே ஜனங்களை மரண பயத்தை காட்டி அடிமையாக வைத்து கொண்டிருந்த அந்த பிசாசனை அழிக்கும்படியாக தேவன் சிலுவையிலே நமக்காக மரித்தார். 10வதாக எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியால். அல்லேலூயா. 10வதாக நாம் பழைய மனுஷனை நம்ம எடுத்து போட்டு ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுவதற்காக தான் தேவன் சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. நான் 10 காரியத்தை முன்னால் வைத்தேன். முதலாவது, பகையை கொள்ள தேவன் சிலுவையில் மாண்டார். 2வது, பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக சிலுவையில் அவர் மரித்தார். 3வதாக, சாபத்தை நீக்கவும் மரித்தார். 4வதாக, நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகவும். 5வதாக, நம்மில் அன்பு கூந்ததினால். 6வதாக, சமாதானத்தை உண்டாக்க. 7வதாக, பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படியாகவும். 8வது, நாம் இயேசுக்காக பிழைத்திருக்கும்படியாகவும். 9வதாக, பிசாசனை அழிக்கும்படியாகவும். 10வதாக, ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை நம்ம கண்டடைவதற்காக தேவன் மரித்தார். இயேசு சிலுவை மரித்ததினால நமக்கு என்ன முடிவு? அல்லேலூயா. ஏசாயா 53:5 வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறைந்ததினால் இயேசு தண்டிக்கப்பட்டதால் நாம் மன்னிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இயேசு மரித்ததினால் நாம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டோம். அக்கிரமத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. நமக்கு தேவ சமாதானம் கிடைத்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். முதலாவது, அவர் தண்டிக்கப்பட்டதால் நாம் மன்னிக்கப்பட்டோம். 2வதாக 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவிகள், அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 பேதுரு 2:2 வாசிக்கும்போது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யாத ஒருவர் நமக்காக பாவமானார். அவர் பாவமானதினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் நீதிமான்களாக அவர் பாவமாகி சிலுவையில் மரித்ததினால் நமக்கு கிடைக்கப்பட்டதுன்னா நாம் நீதிமான்களாக்கப்பட்டு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை நீதிமானாக்க வைத்திருக்கிறார். 3வதாக 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரன்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தாழ்மை கோலம் எடுத்து சிலுவையிலே தாழ்மையாய் தரித்திராய் அவர் மரித்ததினாலே நாம் ஐஸ்வரன்களாக்கும்படி நமக்கு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். 3வதாக, அவர் தரித்திராய் சிலுவை தொங்கி ஜீவனை விட்டதினால் நாம் ஐஸ்வரன்களாகும்படி பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 4வதாக ரோமர் 5:6 வசிக்கும் போது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்ததின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். தேவன் பாவமான ஆதாமின் சாயல் தரித்து கொண்டு அவர் மரித்தார். அவர் ஆதாமின் சாயலை தரித்து கொண்டு மரித்ததினால் நமக்கு தேவ சாயல் உண்டானது. அல்லேலூயா. அவர் நமக்கு தேவ சாயலை கொடுப்பதற்காக அவர் ஆதாமின் சாயலை கொண்டு சிலுவையிலே மரித்தார். 5வதாக ரோமர் 6:23 வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 6வதாக, அவர் சிலுவையில் மரித்ததினாலே நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் நிச்சயித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அங்கே மரித்ததினால்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப்பட்டது. 6வதாக நமக்கு கொலோசியர் 2:13 நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் முடிவு தேவன் வெற்றியாய் முடித்தார். சாத்தானின் அதிகாரிகள் முழுவதுமாக உரிந்து கொண்டு சாத்தானை வெளியரங்க கோலமாக்கி தேவன் தம்மை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, 10 காரணத்தை சொன்னேன் இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் என்று. இந்த 6 காரணங்கள் சொன்னேன். சிலுவையில் மரித்ததினால் நமக்கு என்ன பயன் என்று. இதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவானவர் இந்த பூலோகத்துக்கு வந்து மனித கோலம் எடுத்து இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தம்மை தற்காத்து கொண்டு எல்லா பாவங்களிலிருந்து எல்லாவற்றிலிருந்து அவர் விலக்கி எல்லாவற்றையும் ஜெயங்கொள்கிறவர்களாய் அவர் வாழ்ந்தார். எனவே தான்
இந்த உலகத்தில் அவர் போல் நமக்கும் பாடுகள் உண்டு, நமக்கும் உபத்திரவங்கள் உண்டு. யோவான் 14:33 வாசிக்கும் போது அந்த பின்பகுதியில், உலகத்தில் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனம் இங்கே முடியவே இல்லை. இந்த வசனம் எங்கே முடியுதுன்னா, ஏசு என்ன சொல்கிறேன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்க தான் சொல்கிறாரு. நான் உங்களை பார்த்துப்பேன், நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படிலாம் சொல்ல வரல. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்னென்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் ஆண்டவருடைய அவனுடைய வேதனை சொல்லி கேட்கும்போது 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறார், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்து என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். நீங்கள் பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் போதிலும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவன் தருகிற கிருபையினாலும் தேவன் தருகிற பலத்தினாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். ஏன்னா வெளிப்படுத்தினால் 21:7 வாசிக்கும் போது, ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். அல்லேலூயா. நாமும் கூட இயேசுவை போல இந்த உலகத்தில் எல்லாவற்றையும், அதாவது பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லா விதமான சிற்றின்பங்களையும் பேரின்பங்களையும் வெறுத்து உலகத்தில் நம்ம ஜெயங்கொள்ளாக இருப்பவனால் தேவன் நம்மையும் நம்முடைய தேவனாக இருந்து ஒரு ஆசீர்வாதமான பாதையில், பரிசுத்தமான பாதையில், நீதியின் பாதையில் வழிநடத்தி நம்மை நித்திய ஜீவனுடைய தேவன் கிருபை செய்வார். தேவன் நம்ம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.